கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளைக் கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் அருமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். நாம் இப்போது சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தில் 6வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ரூபவதியுடன் சேர்ந்து நேசரை தேடுவோம் என்றவர்கள் யார்? எருசலேம் குமாரத்திகள். நேசர் எங்கே மேயப் போனார்? தோட்டங்களில். நேசர் எவைகளை கொய்யப் போனார்? லீலி புஷ்பங்களை. ரூபவதியின் நேசர் எங்கெல்லாம் போனார்? தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும். நேசருடையவள் யார்? ரூபவதி. நான் என் நேசருடையவள், என் நேசர் டேஷ். என்னுடையவர். நேசர் எவைகளுக்குள்ளே மேய்கிறார்? லீலி புஷ்பங்களுக்குள்ளே. ரூபவதி எதைப்போல் சௌந்தரியமானவள்? திர்சாவை போல். ரூபவதி எதைப்போல் வடிவமானவள்? எருசலேமை போல். ரூபவதி எதைப்போல கெடியுமானவள்? கொடிகள் பறக்கும் படையைப் போல். நேசரை விட்டு எவைகளை திருப்ப நேசர் ரூபவதியிடம் கூறினார்? கண்களை. ரூபவதியின் நேசரை வென்றது எது? ரூபவதியின் கண்கள். வெள்ளாட்டு மந்தை எந்த மலையிலே தழைமேயும்? கீலேயாத் மலையில். கீலேயாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது எது? ரூபவதியின் அழகபாரம். அழகபாரம் என்பதன் அர்த்தம் என்ன? கூந்தல். ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது எது? ரூபவதியின் பற்கள். ரூபவதியின் பற்கள் எப்படி கரையேறுகிற ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது? குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிற மலடாயிராத ஆட்டு மந்தையைப் போல் இருப்பது எது? ரூபவதியின் பற்கள். ரூபவதியின் பற்கள் மலடாயிராமல் எத்தனை குட்டி ஈன்ற ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது? இரட்டை குட்டி. ரூபவதியின் கன்னங்கள் எதை போலிருக்கிறது? வெடித்த மாதளம்பழம்.
சோதனை கேள்வி 1. ரூபவதியின் நேசர் எங்கே போனார்? ஏ. தமது தோட்டத்துக்கு. பி. மலை உச்சிக்கு. சி. வயல்வெளிக்கு. டி. பள்ளத்தாக்குக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ரூபவதியின் கன்னங்கள் எதிர் நடுவே வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கிறது? முக்காட்டின் நடுவே. எத்தனை ராஜஸ்திரீகள் நேசருக்கு உண்டு? 60 பேர். எத்தனை மறுமனை ஆட்டிகள் நேசருக்கு உண்டு? 80 பேர். நேசருக்கு தொகையில்லாத எவர்கள் உண்டு? 2 கன்னியர். நேசருக்கு புறாவோ உத்தமியோ டேஷ்? ஒருத்தியே. தன் தாய்க்கு ஒரே பிள்ளை யார்? நேசரின் உத்தமி. நேசரின் உத்தமி யாருக்கு அருமையானவள்? தன்னை பெற்றவளுக்கு. நேசரின் உத்தமியை கண்டு அவளை வாழ்த்தினவர்கள் யார்? குமாரத்திகள். நேசரின் உத்தமியை போற்றினவர்கள் யார்? ராஜஸ்திரீகளும் மறுமனை ஆட்டிகளும். நேசரின் உத்தமி எதைப் போல் அழகுள்ளவள்? சந்திரனைப் போல். நேசரின் உத்தமி எதைப் போல் பிரகாசமானவள்? சூரியனைப் போல். நேசரின் உத்தமி எதைப் போல் கெடியுள்ளவள்? கொடிகள் பறக்கும் படையைப் போல். நேசரின் உத்தமி எதைப் போல் உதிக்கிறாள்? அருணோதயம் போல். கெடியும் உள்ளவளாய் என்பதன் அர்த்தம் என்ன? பயங்கரமானவளாய். அருணோதயம் போல் என்பதன் அர்த்தம் என்ன? வைகரை போல் அல்லது காளையை போல். நேசர் பள்ளத்தாக்கிலே எவைகளை பார்க்க போனார்? பழுத்த கனிகளை. எவைகள் துளிர் விட்டதை பார்க்க நேசர் தோட்டத்துக்கு போனார்? திராட்சை செடிகள். எவைகள் பூத்ததா என்று அறிய நேசர் தோட்டத்துக்கு போனார்? மாதளம் செடிகள். திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளம் செடிகள் பூத்ததா என்று அறிய எந்த தோட்டத்துக்கு நேசர் போனார்? வாதுமை தோட்டத்துக்கு. நேசரின் ஆத்துமா நேசரை எதற்கு ஒப்பாக்கிற்று? அமினதாபின் ரதங்களுக்கு. சோதனை கேள்வி 2. ரூபவதி எதை போல் வடிவம் உள்ளவள்? ஏ. பரலோகம். பி. ஏதேன். சி. எருசலேம். டி. திர்ஷா.
இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நேசரின் ஆத்துமா நேசரை எப்பொழுது அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று? நினையாததுக்கு முன்னே. திரும்பி வா, திரும்பி வா டேஷ். சூலமித்தியே. குமாரத்திகள் யாரை பார்க்கும்படிக்கு அவள் திரும்பி வர வேண்டும்? சூலமித்தியை. சூலமித்தி எதற்கு சமானமானவள்? இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு. சூலமித்தி என்பதன் அர்த்தம் என்ன? சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆமேன்.